எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சட்டசபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் உத்தரவு போட்டார். இப்போ எல்லாரும் போய் சொன்னாங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. அதனால என்ன, நான் போகிறேன், என்னை ஒன்றும் வெளியேற்றலையே, நான் உள்ளதானே இருக்கேன், என்னை வெளியேற்றல, நான் போகிறேன். எல்லாரும் சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் தனியாக போகாதே. ஏன் தனியாக போகக்கூடாது, நான் போவேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சி, திமுகவில் ஜாம்பவான்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அம்மா மட்டும் போனாங்க. அன்றைக்கி கருணாநிதி முதலமைச்சர் போய் சட்டசபையில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுகிறாங்க. அவங்கள பேச விடாமல் 64 தடவை கிராஸ் பண்ணாங்க. பயப்படவே இல்லை, தைரியமாக நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் என் பேச்சை முடிச்சுட்டு தான் உட்காருவேன்ட்டாங்க. அந்த தைரியம் அந்த ரூலிங் பார்ட்டி அம்மா மட்டும் ஒரே சிங்கம் மாதிரி, ஒரே ஒரு பெண் சிங்கம் உட்காந்து அப்படி கர்ச்சிச்சா அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு சட்டசபையில். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்கள் மேலே பார்வையாளர் வானத்தில் உட்காந்து பார்த்தோம் அன்றைக்கி நடந்த சம்பவத்தை. யாருக்கு இந்த தைரியம் வரும்? யாருக்கும் மாட்டாங்க. அம்மா தான் போனாங்க. அந்த ஆளுமை, அந்த வீரம், அந்த தைரியம், அதெல்லாம் அம்மா.